காலையில் கர்த்தரை நீ தேடினால் தென்படுவார், உனக்கு முன் வருவார். முழு மனதோடு அவரை நீ கூப்பிட்டால் பதில் தருவார், வழி காட்டிடுவார். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். மகளிர் மன்றாட்டு ஜெப நேரம், மன்றாடி ஜெபிக்க இரு தருணம். பிரைஸ் தி லார்ட். கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல வேளையில் MMJ மூலமாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நாம் யாவரும் சேர்ந்து செபிக்கும்படியாய் கூடி வந்திருக்கிறோம். மகளிர் மன்றாட்டு செபம் கூடி வந்து மகளிர் சேர்ந்து செபிக்கிற ஒரு அனுபவத்தை நம்மிடத்தில் கொண்டு வரும். நாம் எல்லாரும் இப்பொழுது தேவ சமூகத்தில் முதலாவது அவரை துதித்து அவருக்கு நன்றிகள் பலிகளை செலுத்தி கர்த்தருடைய வசனத்தை தியானித்து ஜெபிக்க இருக்கிறோம். தலைகளை தாழ்த்தி, தகப்பனே எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி கேட்கலாமா? தகப்பனே, அன்பின் பிதாவே, இந்த நல்ல வேளையை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்கப்பா. நாங்களும் உங்களுடைய சமூகத்தில் அமர்ந்திருக்கிற இந்த கொஞ்ச நேரமோ உங்கள் திட பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருக்கட்டும் ஆண்டவரே. அப்பா, எல்லா டிஸ்டர்பன்ஸ்களுக்கும் எங்களை விலக்கி தப்புவித்து உங்கள் மேல் நினைவாய் உங்கள் வார்த்தைகளை கேட்டு உம்முடைய வழிகளில் நடக்க எங்களுக்கு நீங்கள் உதவி செய்யுங்க. நீர் ஒருவரே துதிக்கு பாத்திரர். உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபை தாரும். எப்பொழுது எங்கள் இருதயம் உம்மை துதித்து கொண்டே இருப்பதாக. உம்முடைய ராஜ்யம், உம்முடைய வல்லமை, உம்முடைய சித்தம் எங்கள் வாழ்க்கையில் நிறைவேறும்படியா கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் மகிமையானவர். அவர் ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாத்து வருகிறார், நம்மை வழிநடத்தி வருகிறார். அவர் தமக்கு சித்தமான யாவையும் நம் வாழ்க்கையில் செய்து வருகிறார். ஆமேன். நாம் எல்லாரும் சேர்ந்து ஒரு நிமிடம் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கலாமா? துதிக்கலாமா? ஹல்லேலூயா. இருதயத்தை ஊற்றி கர்த்தருடைய சமூகத்தில் துதிக்கலாம். நம்முடைய ஆவி, ஆத்தும, சரீரம் அவருக்கு சொந்தம். எல்லாரும் ஒப்பு கொடுப்போம், சொல்லுவோம், ஆண்டவரே என்னுடைய ஆவி ஆத்துமா உமக்கு சொந்தமாப்பா. என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன், என் ஆத்துமாவை ஒப்பு கொடுக்கிறேன், என் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. என் உயிர் மூச்சு, என் ஆவி உங்க சமூகத்தில் இருக்கிறதப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா ஸ்தோத்திரம். உயிர் மூச்சு உள்ள வரையில் நான் உம்மை துதிப்பேன், உள்ளளவு நான் உம்மை துதிப்பேன். இந்த பூமியில் நான் இருக்கிற அளவு உம்மை துதிப்பேன் அப்பா, துதிப்பேன் ஆண்டவரே. ஒருவருக்கே துதிபலிகளை ஏறெடுப்பேன் ஆண்டவரே. எத்தனை சூழ்நிலைகளில் முடிந்தது என்று என் வாழ்க்கையை இதுவரையிலும் நடத்தி வருகிறீரே ஆண்டவரே. இனி தப்ப முடியாது என்று இருந்த நாட்களில் என்னை தப்புவித்தீரே, உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இனி விழுந்தேன், என்னால் எழும்ப முடியாது என்கிற நாட்களில் என் கரங்களை பிடித்து எழுப்பி நிறுத்தினீரே ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. என் ஆத்துமாவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. என் ஆத்துமா உமக்கு சொந்தம் அப்பா. என் ஆத்துமாவை மண்பாண்டத்தில் வைத்திருக்கிறீர். இந்த மண்பாண்டத்தை வைத்த இந்த பொக்கிஷத்தை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. அப்பா, அதில் ஒரு சேதம் வராதபடி, ஒரு தீமையும் அணுகாதபடி என் ஆத்துமாவை பாதுகாக்க கர்த்தர் கிருபை தருவீராக. தகப்பனே, இன்னும் அநேக ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமாய் எங்களை வைங்கப்பா. இன்னும் அநேகருக்கு அநேக ஆத்துமாக்களை நாங்கள் கொள்ளை பொருளாய் பெற்றுக்கொண்டு உம்முடைய சமூகத்தில் நல்ல கணக்கு ஒப்புவிக்க எங்களுக்கு கிருபை தருவீராக. எங்கள் சரீரத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஜீவ பலியாய் அங்கீகரிப்பீராக. எங்கள் சரீரத்தை அப்பா ஜீவ பலியாய் அங்கீகரித்துக் கொள்ளுங்கப்பா. எங்க ஆவி ஆத்தும சரீரம் உமக்கு சொந்தம் அப்பா. பரிசுத்தமாய் வாழ எங்களுக்கு கிருபை தாரும்.
உம்முடைய சமூகத்தில் காத்திருக்கிறோம். நீங்க எங்களோடு பேசுங்க. நீங்க இல்லாம எங்களால் வாழ முடியாது. நீங்க இருந்தா எங்க வாழ்க்கையில எல்லாம் நன்மையாய் முடியும் ஐயா. சூழ்நிலைகள் மாறுபாடாய் இருந்தாலும், சோதனைகள் வேதனைகளில் நாங்கள் சிக்கி தவித்தாலும், அவைகளிலிருந்தெல்லாம் விடுவித்து எங்களுக்கு ஒரு வாழ்வை தர ஒருவரால் மாத்திரமே முடியும் ஆண்டவரே. நீர் எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் உம் சமூகத்தில் அமர்ந்திருக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். பிரைஸ் தி லார்ட். இப்பொழுதும் கர்த்தருடைய வேதத்திலிருந்து நாம் ஒரு வேத பகுதியை, ஒரு 3 வசனத்தை தியானித்து ஜெபிக்க போகிறோம். எபேசியருக்கு எழுதிய நிருபம் அதனுடைய 5வது அதிகாரத்தின் 1, 2, 3 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். ஆதலால் நீங்கள் பிரியமான பிள்ளைகளைப் போல தேவனை பின்பற்றுகிறவர்களாகி, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசை ஆகிய இவைகளின் பேர் முதலாய் உங்களுக்குள்ளே சொல்லப்படவும் கூடாது. நல்ல ஒரு வசனம். நமக்கு சில கட்டளைகளை கர்த்தர் இந்த வசனங்கள் மூலம் தருகிறார். சில ஆலோசனைகளை இந்த வசனங்கள் மூலம் நமக்கு கர்த்தர் தருகிறார். 1வது வசனத்தை பார்ப்போமானால், தேவனை பின்பற்றுகிறவர்களாங்கள் என்று சொல்லி. ஆமேன். 1வது காரியம், தேவனை நாம் பின்பற்றி நடக்க வேண்டும். தேவன் நம்மிடத்தில் விரும்புகிற காரியம், 1வது காரியம், நாம் அவரை பின்பற்றி நடக்க வேண்டும் என்று சொல்லி, தேவனை பின்பற்றி நடவுங்கள். தேவனை பின்பற்றி நடக்கும் பொழுது அவருக்கு பிரியமான பிள்ளைகளாய் மாறுகிறோம். அவருக்கு பிரியமான பிள்ளைகள் அவருக்கு சித்தமானதை செய்வார்கள், அவருக்கு விரும்புகிறதை செய்வார்கள். இயேசு இந்த பூமியில் மனுஷனாய் வந்த பொழுது பிதாவின் சித்தத்தை செய்தார். பிதாவுக்கு பிரியமான குமாரனாய் இருந்தார். அவர் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் புறாவின் வடிவில் அவர் மேல் இறங்கினார். அப்பொழுது ஒரு சத்தம் கேட்டது, இவர் என் நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று சொல்லி. இன்றைக்கும் நாம் தேவனுடைய பிள்ளைகள். நாம் அவருக்கு பிரியமாய் இருக்க வேண்டுமானால் நாம் அவர் சித்தம் செய்யணும். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றும் போது அவர் நம்மில் பிரியமாயிருக்கிறார். அவர் தமக்கு பிரியமானவர்களுக்கு நித்திரையை கொடுக்கிறார். நல்ல சுகமான நித்திரை. நிறைய பேர் சொல்கிறது உண்டு, எனக்கு ராத்திரி தூக்கமே வரமாட்டேங்குது, எனக்கு அவ்வளோ வேதனை, அவ்வளோ கஷ்டம், கலக்கம் என்று சொல்லி பல ஸ்ட்ரெஸ்னால, டிப்ரெஷனால் தூங்க முடியாமல் டாக்டர்ஸ் பின்னால் நடந்துட்டு இருக்காங்க. டாக்டர்ஸை தேடி தேடி ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் கர்த்தருக்கு பிரியமானவர்களுக்கு நல்ல சுகமான நித்திரை உண்டு. கர்த்தர் நம்மை நேசிக்கிறபடியினால் அவர் நம்மை பூரண சமாதானத்துக்குள் நடத்துவார். கர்த்தருக்கு பிரியமானவர்களுக்கு அவர் மன விருப்பத்தின்படி, அவர்கள் விரும்புகிறதை அவர்களுக்கு கொடுக்கிறார். அவன் மன விருப்பத்தின்படி அவனுக்கு ஆகும் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். பிரியமானவர்களே, நாம் அவரை பின்பற்றி நடப்போமானால், அவர் பின் நடப்போமானால், நமக்கு அவர் என்னென்ன தேவையோ அத்தனையை செய்து அவர் நம்மை பிரியமான செல்ல பிள்ளைகளாய் அவரோடு வைத்துக் கொள்வார். நாம் செய்ய வேண்டியது அவரை பின்பற்றி நடக்கணும். அவருடைய வசனங்களை பின்பற்றி நடக்கணும். அவருடைய வசனங்கள் நம்முடைய கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நம்ம எப்படி போகணும், எங்கே போகணும் என்று சொல்லி வழிகாட்டுகிற தீபமாக இருக்கிறது. ஒரு வேளை சில காரியங்களில், ஐயோ இதை எப்படி செய்வது, இந்த காரியத்துக்கு எனக்கு எப்படி என்ன வழியில் அதை செய்து முடிப்பேன் என்று சொல்லி வழி தெரியாமல் திக்கற்று நிற்கிற போது, இருண்ட நிலை காரியமாக இது காணப்படுகிற போது, கர்த்தர் நமக்கு தீபமாய், அவருடைய வார்த்தைகள் நமக்கு வெளிச்சமாய் இருந்து நமக்கு பாதையை காட்டித்தரும். நாம் போக வேண்டிய வழியை நமக்கு காட்டித்தரும். பிரியமானவர்களே, அவருடைய வசனத்தை அனுதினமும் வாசிப்போம். வாசிக்க வாசிக்க நம்முடைய காரியங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாய் காணப்படும். அப்பொழுது அவருக்கு பிரியமானதை செய்வது நமக்கு லெகுவாயிருக்கும். அவருக்கு சித்தமான வழியில் நடக்க நமக்கு பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்வார். 2வது வசனத்தை பாருங்கள். கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள்.
ஒருவருக்கொருவர் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். முதலாவது தேவனை பின்பற்றி நடவுங்கள், இரண்டாவதாக அன்பிலே நடவுங்கள் என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. நாம் அன்பிலே நடக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அன்பே பிரதானம், அதுவே தலையாயது. எல்லாவற்றுக்கும் மேலாக அன்பே தலையாய காரியம். நாம் அன்பில் நடக்க வேண்டும். தேவன் தம்முடைய மகனை இந்த உலகத்துக்கு தந்தருளி நம்மேல் அவ்வளவாய் அன்பு கூர்ந்தாரே. நமக்குள் அன்பை வைத்திருக்கிறார். அன்பின் இருதயத்தை நமக்கு அவர் வைத்திருக்கிறார். அவருடைய சாயலாய் நம்மை படைத்திருக்கிறார். நாம் ஒருவருக்கு ஒருவர் அன்புள்ளவர்களாய் இருப்போம். அன்பு இல்லை என்றால் நாம் ஒலிக்கிற வெண்கலமும் ஓசையிடுகிற கைத்தாளவும் போன்றுதான். நம்ம உடலையே சுட்டரிக்க கொடுத்தாலும், எவ்வளவுதான் தான தர்மங்கள் செய்தாலும், எவ்வளவுதான் அன்னதானங்கள் பண்ணினாலும், அன்பு நமக்கு இல்லை என்றால் நாம் ஒன்றுமில்லை. பரலோக ராஜ்யம் நமக்கு கிடைக்காது. அதனுடைய 4வது வசனத்தை பாருங்கள். 1 கொரிந்தியர் 13. அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது. அன்புக்கு பொறாமை இல்லை. அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது. 5வது வசனம், அயோக்கியமானதை செய்யாது, தற்பொழிவை நாடாது, சினமடையாது, தீங்கு நினையாது. 6, அநியாயத்தில் சந்தோஷப்படாமல் சத்தியத்தில் சந்தோஷப்படும். சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும். அன்பு ஒரு காலம் ஒளிந்து போகாது. தீர்க்க தரிசனமானாலும் ஒளிந்து போகும். அன்பு ஒரு காலம் ஒளிந்து போகாது. இந்த அருமையான வசனங்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த அன்பு இருக்கிற இடத்துல இத்தனை காரியங்களும் காணப்படும். அங்கே சகிப்புத்தன்மை இருக்கும், அங்கே சமாதானம் இருக்கும், அங்கே எல்லாம் இருமாப்பு இருக்காது, பொறாமை இருக்காது. இப்படிப்பட்ட நல்ல அன்பு நம்ம ஒவ்வொருவரிடத்திலும் காணப்பட வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளை என்று சொல்லுவார்கள். ஆனால் அவர்களுக்குள் அன்பு இருந்தால்தான் அவர்கள் தேவனுடைய பிள்ளை என்று சொல்லிக்கொள்ள முடியும். அதுதான் ஒரு கிறிஸ்தவனுக்கு அழகு. பிரியமானவர்களே, இந்த அன்பிலே நடப்போம். இந்த அன்பு நமக்குள் இருந்தால் மாத்திரம்தான் நாம் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியும். அன்பினால தான் நாம் எல்லாரையும் ஜெயிக்க முடியும். அன்புக்கு ஈடு இணையாக வேற ஒன்றும் சொல்லவே முடியாது. அந்த அன்பை நாம் அதிகமாய் பிறருக்கு பகிர்ந்து கொடுப்போம். தேவனுடைய அன்பிலே நடப்போம். அவர் நமக்கு உதவி செய்வார். ஏனென்றால் அவர் அன்புள்ள தெய்வம். அவர் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார். அந்த வழியிலே நடப்போம். இயேசுவை பாருங்கள். அவர் சிலுவையிலே தன்னை அறைந்தவர்களை, தன்னை அடித்தவர்களை, தன்னை துன்புறுத்தினவர்களை எல்லாரையும் பிதாவினிடத்தில் அவர்களுக்காக ஜெபிக்கிறார். பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாதிருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுக்காக ஜெபிக்கிறார். காரணம், அத்தனை அன்பு இந்த ஜனங்கள் மேல் இருந்தது. பாவிகளை ரட்சிக்கும்படியாகவே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். இந்த பாவிகள் மேல் தன் அன்பை காட்டினார். தேவனிடத்தில் ஜெபித்தார். மன்னிப்பு, அவர்களுக்காக மன்னிப்பு கோரினார். ஆம் பிரியமானவர்களே, நாமும் அந்த தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற போது அன்பிலே நடந்து கொள்ளுவோம். அன்பு நமக்கு எல்லாவற்றிலும் மேன்மையை கொண்டு வரும். நாம் அன்பு செய்கிறவர்களாக இருந்து பார்ப்போமானால் அதனுடைய அந்த சந்தோஷம், அதில் கிடைக்கக்கூடிய மகிமையான ஆசீர்வாதங்களை நாம் அனுபவிக்க முடியும். 3வதாக பாருங்கள். மேலும் பரிசுத்தவான்களுக்கு ஏற்றபடி வேசித்தனமும் மற்றெந்த அசுத்தமும் பொருளாசையும் ஆகியவைகளின் பேர் முதலாய் உங்களுக்கு சொல்லப்படவும் கூடாது. 3வதாக பரிசுத்தமாய் நடவுங்கள். பரிசுத்தமாய் நடவுங்கள். பரிசுத்த குலைச்சலுக்கு ஏதுவான வேசித்தனம், மற்றெந்த அசுத்தமும் பண ஆசையும் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது என்று சொல்லி இந்த வசனம் நமக்கு கற்றுத்தருகிறது. பொருள் ஆசை, பண ஆசை என்கிற ஆசைகள், இச்சைகள், அசுத்தங்கள், பச்சாரம், வேசித்தனம், காமவிகாரம் இவைகள் ஒன்றும் காணப்படக்கூடாது. பரிசுத்தமாய் நடக்கும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். பரிசுத்தம் நம்மிடத்தில் காணப்பட வேண்டும். ஆமேன். அந்த 5ஆம் அதிகாரத்தின் 4வது வசனத்தை ஒரு விசை பார்த்தால் அதில் எது நாம் செய்யக்கூடாது, இந்த பரிசுத்த குலைச்சலுக்கு காரணமாக இருக்கிற இன்னும் சில காரியங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது. வம்பும் புத்தீனமான பேச்சும் பரியாசமும் தகாதவைகள், ஸ்தோத்திரம் செய்தலே தகும்.
ஸ்தோத்திரம் செய்தலே தகும். ஒருவன் பரிசுத்தமாய் இருக்க விரும்புகிற பொழுது அவன் ஸ்தோத்திரம் செய்கிறவராய் காணப்பட வேண்டும். அப்படிப்பட்டவர்கள் ஸ்தோத்திர பலிகளை ஏறெடுத்து கொண்டே இருக்க வேண்டும். நன்மையானாலும் தீமையானாலும் கஷ்டமானாலும் பாடானாலும் சோதனையானாலும் எல்லாவற்றின் மத்தியிலும் கர்த்தரை ஸ்தோத்தரித்து அந்த பகுதிகளை கடந்து செல்ல பலனை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டும். மாறாக வம்பு, புத்தீனமான பேச்சு இவைகள் நம்மிடத்தில் காணப்படக்கூடாது. பரியாச உதடு இருக்கக்கூடாது. சங்கீதம் 1ஆம் அதிகாரத்தின் 1வது வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்கருடைய ஆலோசனை நடவாமலும் பாவிகளுடைய வழியில் நில்லாமலும் பரியாசக்காரர் உட்காருகிற இடத்தில் உட்காராமல் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து அவருடைய வேதத்தில் தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாம் எங்கு போயும் நாம் அமர்ந்திருந்து பரியாசம் பண்ணக்கூடாது. பரியாசத்தை கர்த்தர் வெறுக்கிறார். அது தகாது. ஒரு நல்ல மனிதனுக்கு அது அழகல்ல, அது அவனுக்கு தகுதியாயிராது. ஆகவே தான் பவுல் சொல்லுகிறார், எல்லாவற்றையும் செய்ய எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனால் எல்லாம் எனக்கு தகுதியாயிராது என்று சொல்லி. இங்கே வேதம் சொல்லுகிறது, பரியாசம் பண்ணுகிறது தகாது. வம்பு பேசுகிறது, வம்பு பண்ணுகிறது, புத்தீனமாய் பேசுகிறது அது ஒரு நல்ல தேவ மனிதனுக்கு தகாது, தகுதியாக இருக்காது என்று சொல்லி ஸ்தோத்திரம் செய்தலே தகும். பிரியமானவர்களே, பரிசுத்தத்தை காத்துக்கொள்வோம். பரிசுத்தத்துக்கு விரோதமாக இருக்கிற எல்லா பாவத்தையும் உதறி தள்ளிவிட்டு பரிசுத்தத்தை காத்துக்கொண்டு விசுவாசத்தை தொடங்குனவரும் முடிக்கிறவருமாகிய கிறிஸ்துவை நோக்கி நம்முடைய ஓட்டம் தொடரட்டும். கிறிஸ்து நம்மோடு கூட இருப்பார். எப்பொழுதும் நம்முடைய வாயினின்று ஸ்தோத்திர பலிகள் எழும்பிக் கொண்டே இருக்கட்டும். உதட்டின் கனியாகிய ஸ்தோத்திர பலி, உதட்டின் காளையாகிய ஸ்தோத்திரங்கள் நம்மிடத்திலிருந்து எழும்பி அதை எப்போதும் கர்த்தருக்கு நாம் பலி செலுத்தி கொண்டே இருக்கட்டும். ஒரு யோபு தன் பிள்ளைகளுக்காக பலி செலுத்தினது போல நாமும் ஒவ்வொரு நாளும் நமக்காகவும் நம் பிள்ளைகளுக்காகவும் பலிகளை ஸ்தோத்திரங்களை செலுத்தி கொண்டே இருப்போம். வீண் பேச்சுக்கு இடம் கொடாமலும் வம்பு காரியங்களுக்கு இடம் கொடாமலும் வம்பு சண்டைகளுக்கும் நாம் இடம் வைத்து கொடாமலும் கர்த்தர் நம்மை பாதுகாத்து கொள்ளுவாராக. 3ஆவதாக கர்த்தர் சொன்னபடி பரிசுத்தத்திலே நடவுங்கள். 1வது தேவனை பின்பற்றி நடவுங்கள். 2வது அன்பிலே நடவுங்கள். 3ஆவதாக பரிசுத்தமாய் நடவுங்கள். இந்த 3 காரியங்களை இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசியிருக்கிறார். இவைகளை நாம் பின்பற்றுகிற பொழுது நிச்சயமாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம்முடைய சிரசின் மேல் வந்து தங்கும். அவருடைய வழி நடத்துதலை நாம் உணர முடியும். எந்த சூழ்நிலையிலும் அவர் நமக்கு போதுமானவராயிருப்பார். நாம் ஜெபிக்கலாமா? ஜெபிப்போம். இந்த மன்றாட்டு ஜெப நேரத்தில் 1ஆவதாக நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணித்து நம்மை அர்ப்பணித்து நாம் ஜெபிக்க போகிறோம். ஆமென். கர்த்தர் இந்த 3 காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் வைத்து நம்மை செம்மையாய் நடத்தி அவருக்கு பிரியமானவர்களாய் வைத்துக்கொள்ள நாம் ஜெபிக்கலாமா? ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி ஆமென். கரங்களை கூப்பி முழங்கால் படியிட முடிந்தவர்கள் முழங்கால் படியிட்டு தேவனுடைய சமூகத்தில் நம்மையும் நம் குடும்பத்தையும் ஒப்பு கொடுக்கலாமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் உம்மை பின்பற்றி நடக்க எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. நான் என் வீட்டாருமோ கர்த்தரையே சேவிப்போம். நான் என் பிள்ளைகளுமோ என்றால் கர்த்தருக்காக ஆண்டவரே நிற்போம். கர்த்தரோடு நடப்போம். கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம். கர்த்தருடைய சுவிசேஷத்தை அறிவிப்போம். தகப்பனே, எங்களை உம்முடைய கரத்திலே தாழ்த்தி தருகிறோம். நாங்கள் உம்மை பின்பற்றி நடப்போம். ஆண்டவரே, உம்மை பின்பற்றி நடக்கிற பொழுது எங்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதம் உண்டு, மிகுந்த சமாதானம் உண்டு. எங்களுக்கு பிரியமானது அல்ல, உமக்கு பிரியமானதை செய்ய எங்களுக்கு கற்றுத்தாரோம். உமக்கு பிரியமானதை உம்முடைய வழிகளில் நடந்து செய்ய எங்களுக்கு நீங்க துணை நிற்கும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய அன்பிலே நாங்கள் நடக்க உதவி செய்வீராக. நாங்கள் பிறரை சிநேகித்து அன்பாயிருக்க கிருபை தாங்க. தேவன் அன்பாகவே இருக்கிறீரப்பா. நாங்கள் உங்க பிள்ளைங்க ஆண்டவரே. உங்க பிள்ளைங்க உங்க சோபை எங்களிடத்துல வரட்டும் ஆண்டவரே. நீர் அன்பாயிருக்கிறது போல நாங்கள் பிறர் அன்பாயிருக்க எங்களுக்கு கிருபை செய்வீராக. தேவனுடைய அன்பு,
தெய்வீக அன்பு எங்கள் மேல் இறங்கி வரட்டும் அப்பா. அப்பா, எல்லாரையும் அன்பு செய்ய எங்களுக்கு கிருபை தாரும் ஆண்டவரே. எங்களை எதிர்த்து நிற்கிறவர்களையும் அன்பு செய்ய கிருபை தாங்க ஆண்டவரே. அன்பு அயோக்கியமானதை செய்யாது என்று சொல்லி இருக்கிறதே ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில கர்த்தருக்கு பிரியமில்லாத அயோக்கியத்தனமான காரியங்கள் எதுவும் எங்களிடத்துல வரக்கூடாது ஆண்டவரே. எல்லாவற்றிலும் நாங்கள் ஜாக்கிரதை உள்ளவர்களாக இருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்வீராக. அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும் என்று சொல்லி இருக்கிறபடி கர்த்தர் எங்களை ஆண்டவரே நல்ல ஆண்டவரே ஸ்தோத்திரம் பரிசுத்தமாய் நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மூன்றாவதாக அன்பிலே நடவுங்கள், பரிசுத்தத்திலே நடவுங்கள் சொன்னது போல ஆண்டவரே, நாங்கள் உம்முடைய பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க அப்பா. நீர் பரிசுத்தராய் இருக்கிறது போல எங்களை பரிசுத்தமாய் மாற்றும். பரிசுத்தம் இல்லாமல் உம்மை தரிசிக்க முடியாதப்பா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் உம்மை தரிசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவரும் உம்முடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க முடியாது. தகப்பனே, நாங்கள் அறிந்திருக்கிறோம்ப்பா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க, சுத்தப்படுத்துங்க. எங்க குடும்பத்தை சுத்தப்படுத்துங்க. எங்க குடும்பம் ஆண்டவரே, எங்க பாளையம், எங்க வீடு சுத்த பாளையமாய் இருக்கட்டும் ஆண்டவரே. சுத்திகரிப்பீராக. எங்களுடைய செயல்கள், செயல்கள் எல்லாவற்றிலும், எங்கள் கடமைகளிலும் சுத்திகரிப்பு உண்டாகட்டும் ஐயா. பரிசுத்தம் உண்டாகட்டும் ஆண்டவரே. நீதி உண்டாகட்டும் அப்பா. எங்களை உங்க கரங்களில தாழ்த்தி தருகிறோம். எங்களை உம்மை போல மாற்றும் ஆண்டவரே. இயேசுவே, எங்களை உம்மை போல மாற்றும். இயேசுவே, நாங்கள் உம்மை பின்பற்றி நடக்கிறோம். உம்முடைய சுவாபங்கள் எங்களில வரட்டும் ஐயா. உம்முடைய நற்கிரியைகள் எங்களிடத்துல வரட்டும் ஆண்டவரே. எங்கள் சுவாபங்களிலும் நற்கிரியைகளில் நீர் பிரியப்படும்படியாய் எங்களை உம்மை போல மாற்றும் அப்பா. ஹல்லேலூயா. உங்க அன்பு எங்களுக்குள் இருந்து அன்பின் பாதையில் எங்களை நடத்துங்கப்பா. ஹல்லேலூயா. பரிசுத்தமா எங்களை நடத்துங்க ராஜா. குடும்பம் முழுவதையும் கரத்துல தருகிறோம். நீர் ஆசீர்வதியும் பலப்படுத்தும், சகாயம் பண்ணும். நீதியின் வலக்கரத்தால் தாங்கிக் கொள்ளுங்க. எல்லா தேவைகளையும் சந்திங்க. இந்த நாளில் யார் யார் வியாதியோடு, வேதனையோடு, கண்ணீரோடு இருக்கிறார்களோ அவர்களையும் ஆண்டவரே நீங்க தொடுங்கப்பா. அவங்க உங்களை பின்பற்றி நடப்பாங்க ஆண்டவரே. அன்றைக்கு ஒரு அலங்கார வாசலில் முடவன் எத்தனையோ காலங்கள் ஆண்டவரே பிச்சை எடுத்துக்கொண்டு தன்னுடைய எல்லாமே நினைத்து கொண்டு வேதனைப்பட்டு கொண்டிருந்த பொழுது பேதுரு அவனோடு கூட போனவர்களும் ஆண்டவரே அவனை எழுப்பி விட்டது போல இப்பொழுது யார் யார் ஆண்டவரே முடங்கி கிடக்கிறார்களோ, வியாதிப்பட்டு கலங்கி கிடக்கிறார்கள், அவர்களை எழுப்புவீராக ராஜா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெதஸ்தா குளத்த 38 வருடங்களாய் நடக்க முடியாதபடி கிடந்த மனிதனை நீங்க எழுப்பினீங்களே ஆண்டவரே. படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று சொல்லி அவனை நடத்தினீங்களே ஆண்டவரே. ஹல்லேலூயா. இப்பொழுதே கர்த்தாவே, யார் யார் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வாழ்க்கையில முடங்கி கிடக்கிறார்களோ, எழும்ப முடியாமல் கிடக்கிறார்களோ, வியாதியினால கடன்னால முடங்கி கிடக்கிறார்களோ அவர்களை எழுப்புவீராக. நீர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அப்பா, அவர்கள் பிழைத்துக் கொள்வார்களே, அவர்கள் வாழ்க்கை செழிக்குமே, வாழ்க்கை புதிதாகுமே ராஜா. இப்பொழுதே ஆண்டவரே வீடுகளுக்குள்ள கர்த்தர் கடந்து செல்வீராக, ஆஸ்பத்திரிகளுக்குள்ள கடந்து செல்வீராக. தேவ பிரசன்னம் இறங்கும்படியாய் செபிக்கிறோம். பெரிய ஒரு விடுதலையை அப்பா நீங்க கட்டளை இடுங்க என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் எனக்கு இத்தனை பிரச்சனை, ஏன் எனக்கு இத்தனை பாடு, என் சஞ்சலம் என்று தீரும் என்று சொல்லி கண்ணீரோடு இருக்கிற குடும்பத்தில் சமாதானத்தை இழந்து கண்ணீரோடு தவிக்கிற பிள்ளைகளுக்கு என் தேவன் ஆண்டவரே நீங்க ஆசீர்வாதத்தை கொடுங்க. அந்த குடும்பங்களில் இருக்கிற வம்புகள், சண்டைகள், விரோதங்கள், பகைகள், பொய்கள், பிரிவினை நாவிகள், ஹல்லேலூயா, பரியாசங்கள் எல்லாம் மாறி போவதாக. இயேசுவின் நாமத்தில் பரிசுத்தம் ஆண்டவரே அந்த ஜனத்துக்குள்ள இறங்கி செல்லட்டும் அப்பா. ஒவ்வொரு இருதயத்தையும் பரிசுத்தப்படுத்தி அங்க இருக்கிற எல்லா விதமான ஆமென் கர்த்தருக்கு பிரியமில்லாத எல்லா சுவாபங்கள் மாற்றப்படட்டும் அப்பா. எந்தெந்த இடங்கள் சுத்திகரிக்கப்படணுமோ சுத்திகரிக்கப்படட்டும் ஆண்டவரே. புது ஜீவன் உண்டாகட்டும் ஐயா, புதிய வாழ்க்கை உண்டாகட்டும் ஆண்டவரே. பிரிந்து கிடக்கிற குடும்பங்கள் கட்டப்படுவதாக. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யுங்க. பிள்ளை பாக்கியத்துக்காய் காத்திருக்கிறவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் அப்பா.
தேவனே மகிமையா இறங்கி வாரும் ஆண்டவரே. கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் ஒரு சுதந்திரமாயா. நீர் இன்றைக்கு எங்கள் விண்ணப்பத்துக்கு பதில் தாங்க ஆண்டவரே. நீர் எங்கள் ஜெபத்தை கேட்டு மனதுருகி நீர் தயப்பன் செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. தடைகளை உடைப்பீராக அப்பா. புத்திர சந்தானத்தை கொடுத்து மகிழ பண்ணுவீராக. திருமண காரியத்துக்காய் யார் யார் ஆண்டவரே மன்றாடி கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய வேண்டுதலுக்கு பதில் கொடுப்பீராக. எங்கள் குடும்பங்களில் எல்லாம் ஆண்டவரே நற்காரியங்களும் நற்கிரியைகளும் நடக்கட்டும் ஐயா. தேவன் அற்புதம் செய்யுங்க. ஏற்ற துணைகளை கொடுத்து அப்பா குடும்பங்களை கட்டுவீராக. வாழ்க்கையை செழிக்க பண்ணுவீராக. கர்த்தர் பெரியவராய் வெளிப்படும் ஆண்டவரே. ஊழியங்களில் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். ஊழியங்களை நிறைவேற்ற தேவன் அவர்களுக்கு பலனையும் சுகத்தையும் கொடுப்பீராக. உம்மை கனப்படுத்துகிறவர்களை நீர் கனப்படுத்துகிற தெய்வம். நீர் கனப்படுத்துவீராக. தேவைகளை சந்தித்து கொடுப்பீராக. கர்த்தர் மகிமையாய் வெற்றி சிறப்பீராக. கெவன் டிவி ஊழியத்தையும் கர்த்தர் இன்னும் வல்லமையா எடுத்து பயன்படுத்துங்க ஆண்டவரே. அப்பா சுவிசேஷம் செல்லக்கூடாத இடத்திலெல்லாம் தேவனுடைய மகிமையான சுவிசேஷம் இயேசுவே ரட்சகர் என்று சொல்லி ரட்சிப்பை அனுப்புகிற இந்த சத்தம் இந்த ஆண்டவரே ஊழியம் இயேசுவின் நாமத்தில் இன்னும் பறந்து விரியும்படியாய் ஜெபிக்கிறோம். தேசங்களை மூடட்டும் ஆண்டவரே. தேசங்கள் கர்த்தருக்காய் எழும்பட்டும். எழுப்புதலில் முன்னணியில் நின்று அப்பா முதற்பலன்களை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. ஸ்தாபகருக்காக குடும்பத்துக்காகவும் உடன் ஊழியர்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அத்தனை பேர் மேலும் உம்முடைய கிருபையும் ஆசீர்வாதமும் தங்குவதாக. தகப்பனே ஸ்பான்சர்ஸ் எல்லாவரையும் நினைக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் தேவனுடைய பலகணியை திறந்து கொடுத்து அபரிவிதமாய் ஆசீர்வதிப்பீராக. இன்னும் கரங்களை திடப்படுத்தி கொண்டு வருவீராக. தேவன் பலத்த கிரியைகளை நடத்துங்க ஆண்டவரே. தேவராஜ்யம் மூலம் கட்டப்படட்டும். தேவராஜ்யம் எங்கும் கட்டப்படட்டும் அப்பா. எங்களை தாழ்த்தி தருகிறோம். இந்த நாளை ஆசீர்வதித்த தேவனுக்கு ஸ்தோத்திரம். உடைய மகிமையின் பிரசனத்தினால் எங்களை ஒவ்வொருவரையும் மூடுவீராக. பெரிய விடுதலை எங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்கேளு எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். சேர்ந்து சொல்லலாமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். சமைக்கவும் துவைக்கவும் என்று நான் இருந்தேன். ஜெபிக்கவும் கொடுக்கவும் என்று தான் உணர்ந்தேன். முழங்காலில் நின்றேன். துவக்கம் புதிதானது. தாவினால் துதித்தேன். நன்னாளாய் பிறந்தது. முழங்காலில் நின்றேன். துவக்கம் புதிதானது. நாவினால் துதித்தேன். நன்னாளாய் பிறந்தது. மகளிர் மன்றாட்டு ஜெப